இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 126:2. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய நாவு ஆனந்த சத்தமிடும்படியாய், நம்முடைய வாய் நகைக்கும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை சீக்கிரத்துல செய்ய போகிறார். பிரியமானவர்களே, அன்னாள் தேவ சமூகத்துல போய் அழுதுகிட்டே இருந்தா, சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தா. தன்னுடைய கணவன் கிட்ட அழுகிறா. ஏன்னா பயங்கரமான ஒரு நெருக்கம். சக்களத்தி ஆகிய பெண்ணினால் விசனப்படுத்தும்படியாக வார்த்தையினால வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வார்த்தையினால வேதனை, அவமானம், நிந்தை. ஒரு குழந்தை இல்லாததுனால அன்னால் பட்ட பாடுகள், பிரயாசங்கள் அது ஏராளமா இருந்தது. கண்ணீரோடே இருந்தா, அழுதுகிட்டே இருந்தா, சாப்பிடாம இருந்தா. தேவ சமூகத்தையும் தெரிந்து கொண்டா. வருஷந்தோறும் பண்டிகை கொண்டாடும்படி வருஷம் வருஷம் வந்துட்டு இருந்த அண்ணாளுடைய ஃபேமிலி ஒரு நாள் அண்ணாள் பார்த்தா, சில கொண்டாட்டங்களை எல்லாம் நம்ம விட்டுட்டு ஆண்டோடைய சமூகத்தில் உட்காருவோம், அவருடைய பாதத்தில் உட்காருவோம் அப்படின்னு அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். பிரியமானவர்களே, ஆண்டோடைய சமூகத்தில் அமரும் போதோ கண்ணீரோடு, வேதனையோடு, பொருத்தனையோடு, மனக்லேசத்தோடு காணப்பட்ட அண்ணாள் அந்த தேவ சமூகத்தை விட்டு வெளியில வரும்போது, அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு வெளியில வரும்போது அவளுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் கிடைச்சது. அவளுக்குள்ளாக ஏதோ ஒரு சமாதானம் கிடைத்தது. துக்கமுகமா இருந்த அவ அப்புறமா துக்கமுகமா இருக்கவில்லை. அப்புறம் சாப்பிட்டாலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவள் புறப்பட்டு போகிறா. சில நாளுக்குள்ளாகவே அற்புதம் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாய் நகைப்பினால நிறைந்தது, சந்தோஷத்தினால நிறைந்தது. இந்த கால வேளையில் ஏசப்படைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கீங்க. கவலையோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? அழுதுகிட்டே இருக்கிறீங்களா? முடியலப்பா, இந்த அவமானம், இந்த நிந்தை, இவங்க பேசுகிற பேச்சுக்களை என்னால கேட்க முடியலப்பா, நான் கவலையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுடைய வாய் நகைப்பினாலும் உங்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறையும்படியாய், கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. வேதனையோடு கண்ணீரோடு இருந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது, ஒரு அதிசயம் நடந்தது. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரோடு இருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. சுவாமி, நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பாரங்கள் மாறட்டோப்பா. தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. நெருக்கங்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா. ஏசப்பா, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, நல்ல டெலிவரியை கொடுங்கப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. திருமண வயது தாண்டியும் அந்த ஆசீர்வாதம் பெற முடியாதபடி இருக்கிறாங்கப்பா. என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. செய்கிற தொழில்கள், வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். குடும்பமா கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.